பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 15 9 வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அன்பிலே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், அன்பு தனிந்து போகிறதை பார்க்கிறோம். அன்பு இல்லாததுனால விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை, சகிக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்பு, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க என்று சொல்லி. இன்றைக்கும் உலகத்தில் நம்ம மேலே அன்பு செலுத்த ஒருவருமே இல்லையா? இயேசு இருக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற சோதரப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம். இந்த நாட்களில் இந்த பூமியில் நாங்கள் பார்க்க அன்பு தணிந்து போகிறதை, அன்புக்காக ஏங்கி நிற்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் ஐயா, நீர் அன்பாக இருக்கிற தேவன். ஆமே, சோதரம் அப்பா. இந்த நாளில் அன்புக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் அன்பாக இருந்து உடைய அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க கிருபை செய்கிற அன்புக்காய் சோதரம். நாளுடைய கரம் இறங்கட்டும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பன். அன்பு காரணங்களுமே துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.